வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குயிக் சமையலில் இன்றைக்கி காரசாரமான வரமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி செய்கிறதுக்கு 6 வரமிளகாய் எடுத்து அதை 1 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒன்று முழுசாக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை இன்னும் பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி மட்டும் சேர்த்தா போதும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இது இப்போ அரைச்சிடலாம். ஸோ ஒரே நிமிஷத்தில் கார சட்னி ரெடி. இது நீங்கள் இட்லி தோசை ஊத்தாப்பத்தை கூட சாப்பிட்லாம். மசாலா தோசை ஊற்றும் போது அது மேலே போடலாம். சைனீஸ் ரெசிபியான சேஸ்வான் நூடுல்ஸ், சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போதும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த சட்னி யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இதை பஜ்ஜி போண்டா நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னியாகவும் இதை வச்சுக்கலாம். இந்த வீடியோ மூலமாக கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் குயிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.